விளையாட்டு விழா இனிதே ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தரும் நம்முடைய கூடுதல் உதவி தொடக்க சங்க அலுவலர் திருமதி பி முசாரக் பேகம் MSc B.Ed அவர்களே, நம் பள்ளியினுடைய முன்னாள் பெற்றோராசிரியர் கழக தலைவரும் நம்முடைய வார்டு கவுன்சிலரும் திரு கண்ணன் அவர்களை வருகை வர வேண்டும் வரவேற்கிறேன். முன்னிலை வகிக்க இருக்கக்கூடிய திரு ஆ பூங்கோதை MA B.Ed உதவி தொடக்க கல்வியில் ஊத்துக்குழி அம்மா அவர்களே, திரு த காளிதாஸ் பெற்றோராசிரியர் தலைவர் இந்த விழாவை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளியின் சார்பாக 76ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்துள்ள இப்பேரூராட்சியின் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி தாலுகாவின் முதல் வட்டாட்சியர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, உறுப்பினர் பெருமக்களே, ஊத்துக்குளி ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் பெருமக்களே, முன்னாள் தலைவர் பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய விழாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விளையாட்டு திறமை இருக்கோ அதெல்லாம் நீங்க நேற்றே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? விளையாட்டுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பிராக்டிஸ் பண்ணாமலே தெரியலையே, சட்டமே வரலையே. ஓகே, வெரி குட். பார்க்கலாம் எத்தனை பேர் பிரைஸ் வாங்குறீங்கன்ட்டு. ஏன்னா சாயந்தரமும் பேசி இப்பயும் பேசியிருந்தா ரொம்ப அதிகமாக பேசுறதுக்கெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கே கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் திரும்ப அது கிடைக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, உங்க பள்ளியின் மூலமா அமைந்திருக்கிறது. பயன்படுத்தி உங்களோட விளையாட்டு திறன்களை வளர்த்துக்கோங்க. நிறைய பரிசுகளை பெற்று வாழ்க்கையில் நீங்க எல்லா வளமும் பெறணும்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் திரு கணேசன் அவர்களுக்கு முன்னாடி அறிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். நமது VEC தலைவரும் ஊத்துக்குழி பேரூராட்சி தலைவருமான திரு KV சுப்பிரமணியம் ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஊத்துக்குழி பேரூராட்சியின் சார்பும் என்னுடைய சார்பாகவும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பள்ளியினுடைய ஆண்டு விழா கடந்த ஆண்டு நடந்தது போல் இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனைத்தும் சலுகையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்விக்காக பல கோடிகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பல்லவே மாணவ செல்வங்கள், நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே படித்து இப்பள்ளியில் ஊத்துக்குளி RS ரயில்நடை பள்ளி திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு சிறந்த பள்ளியாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளி பாருங்க. கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் ஊத்துக்குளி பேரூராட்சியின் சார்பில் மிகுந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுபோல் நீங்கள் இந்த விளையாட்டு விளையாட்டு பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய விளையாட்டு திறனை தனக்குள்ளே மட்டும் வளர்த்தி கொள்வதை மட்டுமல்லாமல் பிற குழந்தைகளுக்கும்
அரவணைத்து சென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய திறமையை இன்னும் மென்மேலும் வளர்த்தி கொண்டீர்களானால் இந்த பள்ளியை அடித்துக்கொள்ள எந்த பள்ளியும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை உணர்வை வளர்த்தி கொண்டு விளையாட்டிலும் சரி, கல்வியிலும் சரி, ஒழுங்கிலும் சரி நல்ல மாணவர்களாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழா வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் பள்ளி முன்னாள் பிடிஏ படித்து நடத்தி கொண்டிருக்கின்ற பூங்கோதை உதவி தொடக்க அவர்களை, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர் காளிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நேற்று இரவு முதல் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற முகமது சிராஜுதீன் அவர்களையும், இந்த விழாவுக்கு காலையிலே வந்து கொடியேற்றி சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கேவி சுப்பிரமணியம் அவர்களே, 3 ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கு அயராது உழைத்து பொதுமக்களோடு நல்லுறவு வைத்துக் கொண்டு 3 ஆண்டு காலமும் ஆண்டு விழாவையும் விளையாட்டு விழாவையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய பூபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தோளோடு தோள் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த வார்டு கவுன்சிலர் கோபாலராஜ் அவர்களே மற்றும் வார்டு கவுன்சிலர் கண்ணன் அவர்களே, கண்ணன் பல ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே பெற்றோர் ஆசிரியர்களாக இருந்து மிக சிறப்பாக இதைவிட சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டியிருக்கிறார். பெருமைக்குரிய கண்ணன் அவர்களே, இந்த விழாவுக்கு பரிசளிப்பாகவும் இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக கிடைத்த சிற்பம் என்று சொல்லலாம். நம்முடைய வட்டாட்சியர் மரியாதைக்குரிய திருமதி வாணிலட்சுமி ஜெகதாம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து சிறப்படைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, எனக்கும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்எம்சி உறுப்பினரும் 12ஆம் ஆண்டு உறுப்பினருமாகிய திரு கோபால் ராஜா அவர்களுக்கு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த மற்ற துணை ஆசிரியர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற சேர்மன் அவர்களே மற்றும் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நான் 12 ஆண்டுகளாக எந்த பள்ளிக்குமே செல்வதில்லை. காரணம், மிக அருமையாக இப்பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக விளையாட்டு, படிப்பு எல்லா துறையிலுமே நன்றாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இங்கே வந்தேன். இங்கு புரிகின்ற ஆசிரியர்கள் ஊதியத்திற்காக இல்லாமல் ஒரு சேவையாக செய்வதை நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த விளையாட்டு விழா நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதே இடத்தில் பல பரிசுகளை கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து, அது பெருமையாக சொல்லக்கூடாது, ஸ்லோ சைக்கிள் ரேஸில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து இதே இடத்திலே பரிசு பெற்ற காரணத்தினால் இந்த பள்ளி விழா